அட ஆமாய்யா, இங்க தயா இருக்கேன். நீ அந்த ஆளுகிட்ட பேசி கூட்டிட்டு வந்துரு. பேப்பர்ல கட்டாயம் போட்டோ வரணும். அப்பதான் உனக்கு எனக்கெல்லாம் மீட்டர் ஓடும். இல்லைன்னா அந்த ஆளு 10 பைசா அவுக்க மாட்டான். விளங்குதா? ஆமாய்யா, அண்ணன் வீட்டு விழாயா, சிறப்பா இருக்கணும்ல. வா 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 வா. அப்புறம் எல்லா பத்திரிகைக்காரங்களையும் கூட்டு வந்துரு. மத்தியானத்துக்குள்ள வந்துருவில்லைங்க? சரி சரி, உனக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன கடம்பா காலையிலேயே வந்துட்டா போல இருக்கு? அண்ணே, அவன் நேத்துல இருந்து இங்க தானே கடந்திருப்பான். என்ன கடம்பா, அண்ணன் வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சு நீ வீடு கட்டுறதுக்கு திட்டம் போடுற போல இருக்கு. ஊரெல்லாம் பேனரா இருக்கு, பணம் அம்புட்டு விளையாடுது. ஐயோ, நமக்கு இந்த காசு பணம் எல்லாம் ரெண்டாவது தானே. முதல்ல நம்மளை நம்பி வேலை கொடுத்தவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும், அதானே முக்கியம். இதெல்லாம் என் வீட்டு வேலைண்ணே, இதை செய்ய வேண்டியது என் கடமை. நல்லா பேசுறடா. அதான் உன்னை கூட வச்சிருக்காரு. எங்க குலசேகரண்ணே? அண்ணன் உள்ளதா இருக்காரு. வாங்க அப்படியே வீட்டை சுத்தி பார்த்துட்டு உள்ள போலாம். சரி வாங்க வாங்க வாங்க, அப்படியே பாருங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எங்கம்மா? மேல இருக்காரு, போங்க. அண்ணே, மீனாட்சி அம்மன் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்குப்பா. எல்லாம் நான் செலக்ட் பண்ணி கொடுத்ததுதான். நீ இல்லாத எந்த வேலையில அப்படி சொல்லுங்க. நம்ம இல்லாம இங்க ஏதாவது வேலை நடக்குமே என்ன? வாங்க வாங்க. சொல்லுங்கண்ணே, வேலுமணி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. ஆமாண்ணே, புது வீட்டில் குடியேறிட்டேன். விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கண்ணே. ஆமாண்ணே. இல்லைண்ணே, யாரையும் பெருசாக கூப்பிடலண்ணே. ஆமாண்ணே, ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் 10 நாள் சில மனசஞ்சலங்கள். ஆமாண்ணே ஆமாண்ணே, கல்யாணத்துக்கு கூப்பிட்ட மாதிரி எல்லாரையும் கூப்பிடல, சில பேரை மட்டும் அழைச்சேன். வெளியூர் போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமாண்ணே. சரிண்ணே சரிண்ணே, இருக்கட்டும் இருக்கட்டும். நம்ம வீட்டில் தான் ஃபங்க்ஷன்கள் வரிசையாக வந்துகிட்டே இருக்குல்ல, அது போக எல்லாரும் பொறாமப்படுறாங்கண்ணே, அது பயமா இருக்குண்ணே. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், பெங்களூர் போயிருக்கதா சொன்னாங்க, அதனால அப்படியே விட்டேன். ஊருக்கு வரும்போது வீட்டுக்கு வந்துடணும்ண்ணே. ஆமாம், ஏர்போர்ட்லேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும். வாங்க, சிறப்பாக கவனிச்சிருவோம். சரிண்ணே, வச்சுறேண்ணே. சரிண்ணே சரிண்ணே, சந்தோஷம்ண்ணே. சரிண்ணே. ஆதிரா, அம்மா அவங்க காணா, எங்க இருக்கு? அம்மா பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு. பூஜை ரூம்ல இருக்கா? அது ஏரியா. இருக்கட்டும் இருக்கட்டும், வசதியாத்தான் இருக்கும் அம்மாவுக்கு. அதுல படத்தே வரலாம் பூஜை ரூம்ல. உலகத்துல இருக்கிற எல்லா சாமியும் கொண்டு வந்து வச்சுட்டேன். உருண்டு உருண்டு அது வரல சாமி கும்பிடட்டும். ஞானா, உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், என்ன இந்த போட்டோவை, குடும்ப போட்டோவை மேலே தான் இருக்காங்க? அண்ணே, போட்டோ எல்லாம் ரெடியா இருக்குண்ணே. அந்த இடத்துல ட்ரில்லு போட்டு அதுக்கப்புறமா மாட்டணும். இன்னும் நிறைய வேலை இருக்குண்ணே, அது கூட இதையும் சேர்த்து செஞ்சிருவோம். ஆமாப்பா, மாட்டினா தான் இந்த இடத்துக்கு அழகு வரும். மாட்டிடு, அது கொஞ்சம் வெயிட் அதிகம், நல்லா ஸ்ட்ராங்காக ஆணி அடிச்சு மாட்டணும். அவங்ககிட்ட சொல்லிடு, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஏற்றிடணும் மேலே. கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? சரிண்ணே, பார்த்துக்குவோம். மாட்டிட்டு அதுக்கு ஒரு திருஷ்டி பூசி சுத்திரு. நம்ம அருணாச்சலம். அருணாச்சலம், வா வா. சதாசிவனே, நல்லா இருக்கீங்களா? வணக்கண்ணே. உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். மினிஸ்டரும் கவுன்சிலரும் சேர்ந்து வர்ற மாதிரி வரையலப்பா 2 பேரும். எப்படி இருக்கு புது வீடு? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. சரி சரி. என் தங்கச்சி ஆதிரா, கலெக்டர். கலெக்டரா? எந்த ஊருக்குண்ணே? இங்கதான், மதுரைக்கே கலெக்டரா கொண்டு வர்றதா அண்ணனோட பிளான். என்ன, நம்ம ஊருக்கு வந்தா சந்தோஷம் தான். வந்துருவா. படிச்சுட்டு இருக்கா, பரீட்சையெல்லாம் எழுதிட்டா, வந்துருவா. மதுரை மாவட்டத்தையும் வந்து உட்கார வச்சா தானே நமக்கு பெருமை. என்ன ஆதிரா, பார்த்துக்க, கலெக்டர் ஆயிரணும். இது என் மக இளைய பிள்ளை, அது என் மகன் தர்ஷன், இது என் தம்பி மக. என்னம்மா, வீடு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கா? என்ன பெரியப்பா நல்லா கட்டிருக்கா? பிடிச்சிருக்கு பெரியப்பா. முகத்துல சந்தோஷத்தை பாத்தீங்களா? இந்த சந்தோஷத்துக்காக தான் இந்த வீட்டை கட்டணும்ப்பா. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? பழைய வீடே நமக்கு போதுமானதான் தான் இருந்துச்சு. அது மெயின் ரோடு மேல இருக்கா, எல்லாம் லாரி சவுண்ட் வருது ராத்திரில எல்லாம். வீட்டுக்குள்ள தூசி ஓரம் வந்துகிட்டே இருக்கு. ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு வந்து நல்லா அசந்து உறங்கிருந்தோம்னா பப்பரப்பான ஆறு அடிச்சு விட்டு உறக்கத்தை எடுத்து விட்டு போயிடறாங்க. அது ஒரு காரணம். அப்புறம் இந்த பிள்ளையெல்லாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு வசதியாக இல்லாமல் இருந்துச்சு. அந்த வீடு இருக்கமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வீட்டில் இந்த வீட்டு இடம் போக தனியாக 5 கிரவுண்ட் இருக்குது பின்னாடி. ஆமாம், சின்ன பிள்ளைய ஓடி ஆடி விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதெல்லாம் போக நல்லா காற்று கிடைக்குது. அதனால எல்லா பக்கமும் பால்கனி வச்சு நல்லா விசாலமாக கட்டிட்டேன். எல்லாருடைய மனசையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆமா, இல்லாட்டி காலம் நல்ல முடியுமா? சதாசிவன் அப்படியே பழைய ஆள் மாதிரியே இருக்காரு, வெள்ளந்தியாவே இருக்காரு. இந்த பால்கனி நல்லா காத்தோட்டமா இருக்கும். அங்க என்ன பேசுவோமா? வாங்க போலாம், வாங்கப்பா. ஆதிரா, கலர் எடுத்துட்டு வா எல்லாருக்கும்.
என்ன கலரா? ஏய் கூல் ட்ரிங்க்ஸை சொல்றாரு, போய் எடுத்துட்டு வா. ஓ ஓ கூல் ட்ரிங்க்ஸ் தான் கலரா? அதேதான். சரி போங்க போங்க, நீ ப்ளே வாப்பா, பண்ணு, நீங்களும் நான் வாங்க. பார்க்கறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சுத்தி பாருங்க. என்ன சதாசிவம், பால்கனி நல்லா காத்தோட்டமா இருக்கா? ரொம்ப அருமையா இருக்கு. இதே மாதிரி 4 பக்கமும் பால்கனிப்பா. ஆமா, இந்த இருக்குல்ல, ஆ. இந்த இடம் பூரா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கிடந்துச்சுப்பா. சரி. இப்ப பாரு பூரா வீடாயிருச்சு. ஓ ஆனா நல்லா நீட்டா இருக்குண்ணே. இந்த ஏரியாவும் ரொம்ப அமைதியா இருக்குண்ணே. வீடு லட்சணமா இருக்கு. வாஸ்து பார்த்து கட்டி இருக்கிறீங்க. ஆமா, எல்லாம் பார்த்தானே செய்யணும். கடமை தான் முழு பொறுப்பு போல இருக்கு. ஐயோ அப்படி இல்லைண்ணே, நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொன்னதை தான் அண்ணன் இப்படி சொல்றாரு. அவனுக்கு வாயில வாசது சரியில்லை, அப்படிதான் பேசுவேன். அண்ணே வணக்கண்ணே. டேய் வாப்பா செல்வராஜே, வா 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 வா. மனசுல எதுவும் வச்சுக்கிறாப்பா, நேர்ல வந்து அழைக்க முடியல. பரவாயில்லண்ணே. நான் தானே போன் போட்டு ஞாபகப்படுத்தினேன். ஞாபகப்படுத்திட்டீல்ல, சரி சந்தோஷம். கோயம்புத்தூர் வரைக்கும் வந்தானப்பா, வந்துட்டு அப்படியே திருப்பூர் வரணும்னு பார்த்தேன். அங்கே சில வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் இல்லை, அப்படியே ஓடியான்ட்டேன். நீ தான் வந்துடுவோன்னு தெரியுமே, அதான் வந்துட்டியே. பரவாயில்லண்ணே. உங்க வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, கிரகப்பிரவேசமா இருந்தாலும் சரி, வேற எந்த விசேஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா பாரம்பரியம் மாறாம அதே நேரத்தில் காலத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு அசத்தி புரிங்கண்ணே. செல்வம், உனக்கே நல்லா தெரியும், நான் எப்பயுமே என் சுயநலத்துக்காக எதையுமே செஞ்சுக்கிறது இல்லை. அப்படி செஞ்சால் அது சரியாகவும் வராது. எனக்கு என் குடும்பம் தானப்பா முக்கியம். அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிறதுக்காக தான் ஓடிட்டு இருக்கேன். அதுக்காக தான் ஓடி ஓடி உழைக்கிறேன். என்னும் போல் வாழ்க்கை, வேற என்ன. நான் அதை தானப்பா நம்புகிறேன். அது சரி, அண்ணனுக்கு ஏத்த தம்பிங்க, தம்பிகளுக்கு ஏத்த அண்ணன். தம்பிங்க மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீட்டு மருமகளும் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. சம்பந்திங்க கூட இவர் குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்காங்க. என்னண்ணே, சரிதானே? அண்ணே எங்கண்ணே உங்க சம்பந்திங்களாம் வந்துட்டாங்களா? ஆமா, எங்க சக்தி தம்பியை காணோம்? சக்தி தானே, வந்துருவோம். கொஞ்ச நேரத்தில் வந்துருவோம். வெளில போயிருக்கான். இந்த நேரத்தில் வெளில போயிருக்காப்லையா? எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் வரலனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், இவங்க தான் மெயின். அண்ணே அம்மா எங்கண்ணே? அம்மா கீழே பூஜை ரூமில் இருக்காங்க. காலையில் 10லேருந்து 12 நல்ல நேரம் குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதான் பூஜை வேலையெல்லாம் பார்க்கணும்ல, அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அது அம்மா டிபார்ட்மெண்டாமே. ஆமா, அந்த பக்கம் என்ன பால்கனியா? ஆமாம், ஆமாண்ணே, ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வந்து பாருங்க. வாங்கண்ணே, வாங்க. கிளம்பணும், கூட்டு போங்க. வாங்க. போங்க போங்க. நல்ல காத்தோட்டமா இருக்கு. அப்படியே பேலஸ் மாதிரி இருக்கு கட்டியிருக்காருப்பா. அருமையா பிரமாதமா ஃபர்ஸ்ட் இருக்குப்பா. கிளாஸா இருக்கு வீடு. நல்ல ரொம்ப விசாலமா அழகா இருக்குல்ல? கட்டியிருக்காரு அண்ணே. பார்த்து பார்த்து ரசிச்சு கட்டியிருக்காரு. நல்லா இருக்குண்ணே. ஒன்னும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கு தம்பி. என்னென்ன ஆமா, ஆமா. பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. வந்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பாருங்க எவ்வளவு எம்டி பிளேஸ். நல்ல காத்தோட்டமா இருக்கு. நல்லா கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா காத்து போயிட்டே இருங்க. இருக்கு. கலர் வரும், சரி குடிச்சிட்டு வெயிட் தம்பி, பண்ணுங்க. சரி தம்பி. கிளம்பணும், பார்த்து. சரி, இதை வந்துடுறேன். போயிட்டு வா. நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இதுக்கு முக்கியமான ஐடியாலாம் நான் தான் கொடுத்தேன். அப்படியா? உங்களுக்கு ஃபியூச்சர்ல வீடு கட்டணும்னா என்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் முடிச்சு தரேன். நல்லது நல்லது. அப்புறம் இதை பாத்தீங்களா எப்படி டிசைன்னு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கேரளா எங்க இருந்தோலாம் வாங்கிட்டு வந்தாரு. ஆமா, இங்க வந்து பாருங்களேன். வாங்க. வாங்க. அற்புதமா இருக்குதுப்பா. வந்தா வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அடுத்தவன் குடும்பம் சம்மந்தி வரைக்கும் நோண்டுறது. சை. அண்ணே, என்னப்பா இல்லை சக்தி. சக்தி இங்கே வரமாட்டானாப்பா. அங்கே என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் பார்க்க சொல்லி அந்த மேனேஜர் பையலுக்கு ஃபோன் பண்ணி தெளிவாக சொல்லிட்டேன். அவன் இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறதையும் சொல்லிட்டேன். போதுமா? அந்த பையன் தான் நம்ம ஃப்ளாட்டில் தங்காம வேற எங்கேயோ போய் உட்காந்துருக்கான்ல. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருக்கணுண்ணே. நான் ஏன் பேசணும்? நான் எதுக்குடா பேசணும்? ஏன்டா எனக்கே தெரியாம தான் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டேன். நான் பேசினா அவன் காதில் ஏறிமா? இப்போ கூட என் தம்பி மேலே எனக்கு கோவம் இல்லைப்பா. அவன் ஏன் ரத்தம், எந்த காலத்துலையும் அவன் சோட போக மாட்டேன். ஆனால் அவனுக்கு வந்து வாச்சிருக்கா பார்த்தியா ஒரு அடங்காப்படாரி. அவதான் எல்லா பிரச்சனையும் காரணம். சாமியார் என்ன சொன்னாரு?
மகனசித்திரக்காரி ஜெகத்த ஆளுவா. அவ வந்து புது வீட்டில் குத்து விளக்கேத்தனா ஐஸ்வர்யம் கொட்டும் கிளிக்கும்னார்ல, அப்படி ஒன்றும் கிளிக்க வேண்டாம். அதில் நான் உறுதியாக இருக்கேன். அண்ணா, அந்த பிள்ளைனால சக்தியை நீங்கள் வரவேணான்னு சொன்னீங்கன்னா அவன் பாவண்ணே. ஐயோ, உன் தம்பி ரொம்ப பாவம் தான். டிக்கெட் போட்டு வர சொல்லியிருக்கான். அமுக்குனி பையன். அவனுக்கு போய் நீ வக்காலத்து வாங்குறிய? அவன் மட்டும் இங்க வந்தான்னு வையன், அண்ணனை விடு, நானே அவனை வெட்டி பொலி போட்டுருவேன். டே கதிரு, நாள் அதுமா புது வீட்டில் நின்று என்ன பேசிட்டு இருக்க? பிர்ரா, அவனும் அவன் பொண்டாட்டி இங்கே வரவே மாட்டாங்கடா. எப்படி வராங்கன்னு பார்க்குறேன். சாமியார் என்ன சொன்னாரு? மகனசித்திரக்காரி ஜெகத்த ஆளுவா. அவ வந்து புது வீட்டில் குத்து விளக்கேத்தனா ஐஸ்வர்யம் கொட்டும் கிளிக்கும்னார்ல, அப்படி ஒன்றும் கிளிக்க வேண்டாம். அதில் நான் உறுதியாக இருக்கேன். அண்ணா, அந்த பிள்ளைனால சக்தியை நீங்கள் வரவேணான்னு சொன்னீங்கன்னா அவன் பாவண்ணே. ஐயோ, உன் தம்பி ரொம்ப பாவம் தான். டிக்கெட் போட்டு வர சொல்லியிருக்கான். அமுக்குனி பையன். அவனுக்கு போய் நீ வக்காலத்து வாங்குறிய? அவன் மட்டும் இங்க வந்தான்னு வையன், அண்ணனை விடு, நானே அவனை வெட்டி பொலி போட்டுருவேன். டே கதிரு, நாள் அதுமா புது வீட்டில் நின்று என்ன பேசிட்டு இருக்க? பிர்ரா, அவனும் அவன் பொண்டாட்டி இங்கே வரவே மாட்டாங்கடா. எப்படி வராங்கன்னு பார்க்குறேன். வீடு ஃபுல்லா போட்டோ எடுக்கலாம். ஆமா, இதெல்லாம் டெலிட் பண்ணாத. வாசப்பக்கம் தானே நிக்கிறீங்க, வரவங்களை வாங்கன்னு கூப்பிடுங்க, சரியா? ஏன் சித்தி, இப்ப வர கும்பல்லாம் அப்பா கூப்பிட்டாரா கூப்பிடலையானே தெரியல. கூப்பிட்டாலும் வரதான் போறாங்க, கூப்பிடலனாலும் வரதான் போறாங்க. வந்து அப்பாவை பார்த்து 40 சென்டென்ஸ் புகழ்ந்து பேசிட்டு அப்பத்தா கிட்ட பேசிட்டு சாப்பிட்டு போறாங்க. அவங்க கிட்ட எதுக்கு சித்தி பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ண? சரிதான், போனையே பாரு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நீ எப்படி இருக்க? மாடலா இருக்காங்க, வாங்க. ஏண்டி, உங்க அப்பத்தா எங்க? அம்மா, அவங்கள நான் கார்ல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. ஏண்டி, கொஞ்சமாவது பொறுப்பா பேசுடி. வாங்க வாங்க அத்தை. வாடி சாந்தி, தனம், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆதிரா, எப்படிமா இருக்க? யா, ஐ அம் குட். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, நல்லா இருக்குமா? உங்க மருமவளுங்க எல்லாம் ரொம்ப அடக்க ஒடுக்கமா நல்லா இருக்காங்க. இருங்க, வந்ததுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உன்னையும் சேர்த்து தான் சொல்றோம் ஆதிரா. அப்படியா? அப்ப பேசுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டி, நான் எப்ப வர சொன்னேன், நீங்க எப்ப வர்றீங்க? அட, நாங்க என்ன சித்தி உங்கள மாதிரி பணக்காரங்களா? கார்ல தசபுசுன்னு வர்றதுக்கு பஸ்ஸ பிடிச்சு ஓடி வரோம் சித்தி. எனக்கு எல்லாம் தெரியும்டி. ஒண்ணும் இல்லாத மாதிரி பேசாதே. அதான் கழுத்துல அம்புட்டு தொங்குது. உன் புருஷன் ஏகப்பட்ட வேலை செய்யறானாமே. அட, ஊருக்குள்ள அப்படிதான் சித்தி சொல்லிட்டு திரியுறாங்க. அங்க வந்து உள்ள பாருங்க சித்தி, ஒண்ணுமே இல்ல சித்தி. ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, நீ ஒத்துக்க மாட்ட. நந்தினி, ஏண்டி நிக்கிற? போய் காப்பி கொண்டு வாயேன். கீழே ரெடியா இருக்கத்த. என்னம்மா, சமையல்காரன் போட்ட காப்பியா? ஆமா அத்தாச்சி. தப்பா நினைச்சுக்காத, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. வேற காப்பி போட்டு கொண்டு வரியா? ஏண்டி கொண்டு வரியான்னு கேக்குற? கொண்டு வான்னு உரிமையா சொல்லு. அதுக்கு இல்ல சித்தி, நாம என்னைக்கும் ஒரு நாளைக்கு வரோம், அதிகாரம் பண்றோம்னு நினைச்சிட கூடாதுல்ல. ஏண்டி இப்படி பேசுற? உங்க அம்மா எனக்கு எம்புட்டு செஞ்சிருக்கா தெரியுமா? ஒரு காப்பி போடுறதுலயா குறைஞ்சு போயிடுவோம்? நந்தினி, நீயே போய் காப்பி போட்டு கொண்டு வா. ஆளுக்கு ஒரு சோலி எடுத்தா 10 நிமிஷத்துல 100 காப்பி போடலாம். நீங்களும் போங்க. சரிங்க அத்தை, போலாம். ஆனா சித்தி, உன் மருமவளுங்க பரவாயில்ல. கட்டின நாள்ல இருந்து உன் பேச்ச கேட்டு அடங்கி உடங்கி நடக்கிறாளுங்க. எங்க அண்ணனுக்கு மருமவன்னு ஒருத்தி வந்து சேர்ந்தா பாருங்க, எல்லாரையும் வாயில போட்டு மென்னு துப்புறா. யாரு? நம்ம சிதம்பரம் மருமகளா? ஆமா, பார்க்கதான் அப்பாவியே தெரியுறா. அவ செய்யற வேலை இருக்கே, அமுக்குனி வேலை சித்தி. சரி விடுங்கடி, புது வீட்டுக்கு வந்திருக்கோம், நல்லதே பேசலாமே. எதுக்கு புரளி எல்லாம் பேசிக்கிட்டு? அது சரி, வீட்டை பாத்தீங்களா? எப்படி இருக்கு சித்தி?
அண்ணன் கைப்பட்டா மண்ணும் பொண்ணாவும் சித்தி, வீடே ஜொலிக்குது. என்ன குறை சித்தி, நிறைவா இருக்கு. ஆனா வீடு பழைய மாடல்ல கட்டியிருப்பார் போல இருக்கு. ஆமா, பெரிய இன்ஜினியர் இவ, எல்லா குறையும் கண்டுபிடிச்சிடுவா. பேசுறா பாரு. மா, ஏன் ரூம் எங்கம்மா இருக்கு? ஏ, இப்பதானே வந்திருக்கோம், பூசையெல்லாம் முடியட்டும். அண்ணன் சொல்லுவான் எந்த ரூம் யாருக்குன்னு. ஆதிரா செல்வி, உனக்கு இல்லாததாம்மா இந்த வீட்டுக்கு நீ செல்ல பிள்ளைம்மா. ஐயோ, என்னோட ஃபுல் நேம் ஆதிரை செல்வி, பட் ஆதிரான்னு கூப்பிடுங்க, அதுவே போதும். சரி சரி, நான் கூட இந்த சினிமா நடிகருங்கெல்லாம் பேரை மாத்திக்கிற மாதிரி நீயும் மாத்திட்டியோன்னு நினைச்சேன். ஏன் தானோ, இந்த பிள்ளைய பார்க்கும்போது சின்ன வயசுல சித்தியை பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமா சாந்தி. சித்தி, உன் கல்யாண போட்டோல நீயும் சித்தப்பாவும் இருந்தீங்கல்ல, அப்ப உன்னை பார்த்த மாதிரியே இருக்கா. ஓ மை காட், நான் அம்மா மாதிரியா இருக்கேன்? ஆமாம்மா. அம்மா, அப்ப நான் வயசான உன்ன மாதிரி ஆயிடுவேனா? ஏம்மா, உன் அம்மாவுக்கு என்னம்மா குறைச்ச? குறையே இல்ல, எல்லாமே நிறைய இருக்கு, அதான் பயமே. சி, போதண்டி, நிறுத்து. இவளுகளுக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டு போ. அம்மா, நானா? நீதான். போங்கடி, வீட்டு சுத்தி பாருங்க. ஏய், சீக்கிரம் வாங்கடி, காப்பி வந்துரும். சரி சித்தி. சக்தி, என்னாச்சு? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேன். என்ன ஓடுது மண்டைக்குள்ள? சக்தி, என்ன சக்தி? நம்ம நிச்சயம் போய் தான் ஆகணுமா? போகாம? நீங்க வந்து 3 நாள் ஆச்சு. நீ வந்தது அண்ணனுக்கு தெரிஞ்சும் அவர் இது வரைக்கும் ஒரு போனை போட்டு என்கிட்ட இது சம்பந்தமா எதுவுமே கேட்கல. மற்ற விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பேசுறவரு, ஆனா இந்த விஷயத்துல அமைதியா இருக்காருன்னா என்ன யோசிக்கிறாரு, என்ன செய்வாரு, எனக்கு ஒண்ணுமே விளங்கல ஜனனி. சக்தி, நிச்சயம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நாம தான் நந்தினி அக்கா கிட்டயும் ஈஸ்வரி அக்கா கிட்டயும் டெய்லி பேசிட்டு இருக்கோம்ல. ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அவங்க சொல்ல மாட்டாங்களா? அவர் என்ன செய்ய போறாருன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, அவர் செய்யறத செய்யட்டும். நீ அத பத்தி இப்போல இருந்தே கவலைப்பட்டுட்டு இருக்க? அங்கதானே போக போறோம். போனா என்ன நடக்கும்னு யோசிக்க தானே வேணும். யோசிக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இம்பிட்டு நாள் வரைக்கும் ஏதோ வாக்குவாதம் சலசலப்புன்னு இருந்துச்சு. முதல் முறையா உனக்கு டிக்கெட்டை போட்டு நான் வெளியூருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இதை பத்தி அவங்க கிட்ட நாமளும் சொல்லல. அவங்களுக்கு தானா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏன்டா இப்படி பண்ணன்னு அண்ணன் என்கிட்ட கோவப்படவும் இல்லை. கோவத்தில் திட்டிருந்தா கூட அதோட போயிருக்கும் ஜனனி. இப்படி பேசாம இருக்கிறது தான் ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம போய் இறங்குறப்போ அவர் என்ன செய்வாருன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு போகாம இப்படியே இருக்கணும்னு சொல்றியா? சக்தி, எனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் உலகமே தெரியாது. ஸ்கூல் விட்டா வீடு, அப்புறம் காலேஜ், இவ்வளவுதான் என்னோட லைஃப். தனியா ஒரு கடைக்கு கூட நான் போனதில்ல. ஒரு தடவை காலேஜ் லீவ் விட்டதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கு போனேன். அதுக்கே எங்க அப்பா என்கிட்ட ஒரு வாரம் பேசல. எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா? அப்படி வளர்ந்த நானே சென்னையில இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு மதுரைக்கு வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றேன். ஆனா நீயே இப்படிலாம் யோசிக்கிறன்னு எனக்கு புரியல. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான்.
நாம அங்க போனதும் நம்ம கிட்ட யாரும் இயல்பா பேச போறதும் இல்ல, சாதாரணமா ரியாக்ட் பண்ண போறதும் இல்ல. உங்க அண்ணன் நிச்சயமா ஏதாவது செய்வாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அத ஃபேஸ் பண்ணதான் வேணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாளைக்கு. நாம என்னைக்கு போனாலும் நாம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதை இன்னைக்கே பண்ணிட்டு போவோம். அண்ட் மோரோவர், எங்க அப்பாவுக்கு அங்க நடக்கிற எதுவுமே தெரியாது. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல கூட இல்ல. அவங்களும் அவர்கிட்ட எதுவும் பேசின மாதிரியும் தெரியல. இன்னைக்கு காலையில கூட we will be there soon சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காரு.